சாமி தூக்குடா தூக்குடா சாமியா கைய பிடிச்சி தூக்குடா எனக்கு அந்த மாதிரி சறுக்குது அவருக்கு இருக்கும் தலை வணங்காத தங்கள் தேவலோகம் சென்றிருந்தேன் அடுத்த தேவன் ஓடி வந்து முறைவிட்டார். ராவணனுடைய கொடுமைகள் தாங்க முடியவில்லை. அப்படி இந்த அனைவரும் உரையாடினார்கள். அப்போது என்ன தெரிவித்தார்கள் தெரியுமா? சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடக நட்சத்திரம் புறப்பூச நட்சத்திரம். அப்படி என்ற வேளையிலே உத்தரகோசலாபுரி மன்னருடைய மகள் கௌசல்யாவிற்கும் அசரதன் மகன் தசரதனுக்கும் திருமணம் நடந்து ராமனாக நான் பிறந்து அந்த ராவணனை நேற்று ஆடியே இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மைதானே? அனைத்தும் உண்மைதானே? ஏங்க இவன் என்ன புட்டுகாரி பேசி நம்பலாமா? மொத்த நாளைக்கும் முழங்காலுக்கும் மூச்சு போட்டு பாக்குறேன். மூச்சு மாதிரி நன்றி அதிலுமே இறங்க கூடாது. போட்டு கூப்பிட அந்த பரவ சீசன் கிடையாது பாடுறா. அங்க பாக்குறேன் உத்தர கோசாவை ஆளக்கூடிய கோசனுடைய மன்னன் அவரு உத்தர கோசாபுரி ஆளக்கூடிய கோச மன்னன் அவருடைய மகள் கௌசல்யம் அவனுக்கும் அயோத்தியாவில் ஆளக்கூடிய அசரத மகன் தசரதனுக்கும் திருமணம் நடக்க போகிறது. நடந்து ராமன் கௌசல்யத்திலே ராமன் பிறப்பது உறுதி. ராவணனின் சாவுக்கு உறுதி. ராவண வேட்டையாடுவது உறுதி. பஞ்சாங்கத்தில் இருக்கின்றது. இது உண்மை. உண்மை. நான் பஞ்சாங்கம் சொல்லாம உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? பாரு பாரு நல்லா பாரு பல தோட்டி பார்த்து பாரு. டேய் காலமுட்டியா வந்தாங்க. நீ எதுக்கு வந்தீங்க? ஏண்டா எனக்குதான் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும் வேலை இருக்கிறான். ஆமா நீ எதுக்கு வந்தங்க? தேவசபையில எனக்கு என்னன்னு சொன்னீங்கல்ல, சரி அதனாலதான் இங்க வந்தோம். அதுதான் கலக மூடத்து கிடையாது வந்துட்டியா? அப்படி என்றால் உண்மை அயோத்தியா நகரை ஆளக்கூடிய அதனுடைய மகன் தசரதனுக்கும் உத்தர கோதாபுரி ஆளக்கூடிய
கோதல மன்னன் கோமரவல்லி இவர்களுக்கு பிறந்த கௌசல்யா இருவருக்கு திருமணம் நடக்க போகிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி கடகரக்கணக்கு லட்சணத்தில் புனல் பூத நட்சத்திரத்தில் ராமன் பிறந்து ராவணனுடைய வேட்டாளது உறுதி, நீ சாவத்து உறுதி. திருமணம் நடந்தால் தானே ராமன் பிறப்பான். சரி, ராவண வேட்டையாடுவான். இப்போது புறப்படுகிறேன். உச்சிர கோசலாபுரி கோமரவல்லி கோதல மன்னன் கௌசல்யா அனைவரையா அவர்களுடைய உயிரை குடிக்காமல் விட மாட்டேன். இப்போது புறப்படுகிறேன்.